ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் நாம் வீட்டில் பெரும்பாலும் தெய்வீக சிலைகளை வச்சு தான் வழிபாடு செஞ்சிட்ருக்கோம். அது வெறும் அழகுக்காக மட்டும் இல்லை, நல்ல சக்தி வரணும், மனசு அமைதியாக இருக்கணும், பணம் காசு சேரணும் அப்படின்னு நிறைய விஷயங்களுக்காக நம்ம வச்சுருப்போம். சரியான சிலைகளை சரியான திசையில் வைக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால நம்ம வீட்டில் வைக்க வேண்டிய சிலைகளில் எந்த திசையில் எந்த சுவாமி சிலைகளை நாம் வைக்கலாம் அப்படின்றத பற்றி நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். இது கண்டிப்பாக எல்லாரும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நிச்சயமாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள பதிவாக தான் இருக்கும். இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவு தான் இது. என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். முதல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ விநாயகர் சிலை இருக்குது இல்லையா? எந்த ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விநாயகரை வணங்குறது நம்ம வழக்கமாக வச்சுருக்கோம். தடைகளை நீக்கி நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் இவரை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு திசையிலையோ இல்லைனா வீட்டு வாசலை நோக்கியோ நாம் வைக்கலாம். பொதுவாக விநாயகருக்கு உண்டான திசை பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு நோக்கி வைப்பாங்க. நாம் இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். அடுத்து இப்போ புத்தர் சிலை வச்சுருக்கோம் அப்படின்னா, புத்தர் சிலை அமைதி, ஞானம், நிம்மதிக்கு ஒரு அடையாளம்னே சொல்லலாம். வீட்டில் புத்தர் சிலையை வைக்கும்போது மனசு ரொம்ப அமைதியாகும், தியானம் பண்ணுற உணர்வு நமக்கு கிடைக்கும். இதை கிழக்கு திசையிலையோ இல்லை வீட்டில் ஒரு அமைதியான மூலையில் ஏதோ ஒரு இடத்துல நாம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவி சிலை, செல்வத்துக்கும் செழிப்புக்கும் அதிபதி லக்ஷ்மி தேவி தான். இவரை வீட்டில் வைக்கும்போது பணம் காசு சேரும் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது. லக்ஷ்மி சிலையை வடக்கு திசையிலையோ இல்லைனா கிழக்கு திசையிலையோ ஒரு சுத்தமான இடத்துல நாம் வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் பூஜை அறையில் வைக்காமல் வெளி இடத்துல வச்சிங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நடராஜர் சிலை வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, சிவன் நடனமாடுற கோபத்தில் இருக்கிற நடராஜர் சிலை உலகத்தோட சக்தி, படைப்பு, அழிவு, சுழற்சியை குறிக்கும். அதாவது கல்வி கலைகளில் சிறந்து விளங்க வைக்கும். இவரை வடகிழக்கு திசையிலையோ இல்லை வீட்டில் ஒரு முக்கியமான இடத்துல, சுத்தமான ஒரு இடத்துல நாம் வைக்கலாம். அதுக்கப்புறமா நிறைய பேருக்கு கிருஷ்ணர்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இந்த கிருஷ்ணர் சிலை கிருஷ்ணர் அன்பு, சந்தோஷம், ஆன்மீக வளர்ச்சிக்கு ஒரு அடையாளம். பாலகிருஷ்ணர் இல்லைன்னா ராதாகிருஷ்ணர் சிலைகளை நாம் வீட்டில் வைக்கும்போது நல்ல சக்தியை கொண்டு கொடுக்கும். இவரை வடகிழக்கு திசையிலையோ இல்லை உங்கள் வீட்டு பூஜை ரூமில் நீங்கள் தாராளமாக வச்சு வழிபாடு செய்யலாம். அதுக்கப்புறமா சரஸ்வதி தேவி சிலை, படிப்பு, கலை, ஞானத்துக்கு அதிபதி சரஸ்வதி. படிக்கிற பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் இல்லை கலை ஆர்வம் இருக்கிற வீடுகள்லையோ இவரை வைக்கிறது ரொம்ப நல்லது. சரஸ்வதியை கிழக்கு திசையிலையோ இல்லைனா படிக்கும் அறையில் நாம் வைக்கலாம். குழந்தைங்க படிக்கிறாங்க இல்லையா, அந்த அறையில் நாம் வைக்கலாம். அதுக்கப்புறமா குபேரர் சிலை குபேரர் செல்வத்தோட அதிபதி. இவரை வீட்டில் வைக்கும்போது பண கஷ்டம் நீங்கி செல்வம் பெருகும் அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா? குபேரர் சிலையை வடக்கு திசையில் வைக்கணும். அப்புறமா நிறைய பேர் 7 குதிரைகள் பூட்டிய சூரிய ரதம் வச்சுருப்பாங்க. இந்த 7 குதிரைகள் பூட்டிய சூரிய ரதத்தோட சிலை வேகம், வெற்றி, முன்னேற்றத்துக்கு அடையாளம். இதை கிழக்கு திசையிலோ இல்லைன்னா ஹால்லையோ வைக்கும்போது நமக்கு சுறுசுறுப்பு வரும், வெற்றியும் கிடைக்கும். அதுக்கப்புறமா பசு மற்றும் கன்றுக்குட்டி சிலை வைப்போம், கோமாதா சிலை. நம்ம மதத்தில் நம்ம இந்து மதத்தில் பசு ரொம்ப புனிதமானது. பசுவும் கன்றுக்குட்டியும் இருக்கிற சிலை அன்பு, தாய்மை, செழிப்பை குறிக்கும். இவங்களை வடகிழக்கு திசையிலையோ இல்லைனா வீட்டுக்கு நடுப்பகுதியிலையோ வைக்கலாம். அதாவது வீட்டோட மையப்பகுதியில் நமக்கு வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்கே வைக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறமா நிறைய பேர் மீன் சிலை வச்சுருப்பாங்க. மீன் குறிப்பாக 2 மீன்கள் அதிர்ஷ்டம் தரும், செழிப்பு, சந்தோஷத்துக்கு அடையாளம். இது சீன வாஸ்து சாஸ்திரத்திலையும் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் வகிக்குது. இதை வடகிழக்கு திசையிலையோ இல்லை செல்வம் சேரணும்னு நம்பப்படுற இடத்துலையோ நாம் வைக்கலாம். சிலைகளை எப்பவுமே சுத்தமாகவும் மரியாதையாகவும் வச்சுக்கணும்.
இந்த சிலைகளை வந்து நேரடியாக தரையில் வைக்காமல் நீங்கள் பூஜை ரூமில் வச்சாலும் சரி, அதுக்கு கீழே வந்து நீங்கள் ஒரு பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஒரு தட்டுலையோ இல்லை மனையிலையோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை பூஜை அறை இல்லாமல் நீங்கள் ஹாலில் இந்த மாதிரி வெளி இடத்துல வைக்கும்போது சுத்தமான இடத்துல நீங்கள் அதை வச்சுக்கோங்க. ஒரு மேடையில் வையுங்க. சிலைகளோட முகம் சுவரை நோக்கியோ இல்லை தவறான திசையிலோ இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சிலைகளை ரொம்ப பாதுகாப்பாக வையுங்க. அதாவது அது உடையிற அளவுக்கு, சேதமாகிற அளவுக்கு நீங்கள் அந்த அளவுக்கு விட்டுறாதீங்க. அந்த மாதிரி நமக்கு நடக்கும்போது நம்மளோட மன அமைதியும், அதாவது நல்ல அதிர்வலையோ அந்த நமக்கு இருக்கிற பாசிட்டிவிட்டி அது எல்லாமே போயிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பாதுகாப்பாக வைங்க. அதே போல் சுவாமி சிலைகளை நீங்கள் பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யும்போது அதுக்கு உண்டான அபிஷேகங்கள் நீங்கள் உங்களால் எப்போ முடியுமோ அதை செய்யுங்க. நிறைய பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யாட்டியும் பரவாயில்ல, தண்ணீர் மட்டுமாவது வச்சு ஒரு சின்ன அபிஷேகத்தை செஞ்சு தீபாராதனை காட்டி நீங்கள் வந்து அஷ்டோத்தரமோ அந்தந்த தெய்வத்துக்கு உண்டான ஸ்லோகத்தையோ சொல்லி வழிபாடு செய்யுங்க. நம்ம வெறுமனேன்னு வைக்கக்கூடாது இல்லையா? அந்த சிலைகளுக்குன்னு ஒரு சக்தி இருக்குது, அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது இல்லையா? அதனால நாம் கரெக்டாக இந்த மாதிரி செய்யும்போது நம்ம வீட்டில் நல்ல அதிர்வலைகளும் உண்டாகும், நம்ம மனதும் ரொம்ப அமைதியாகவும் இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பாதுகாப்பாக வைங்க. இந்த சொன்ன திசைகளில் உங்களுக்கு வைக்கிற அளவுக்கு முடியும் அப்படின்னா அந்த மாதிரி வச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.